Good morning. Now we are going to continue with the topic fluid mechanics. So fluid mechanics பற்றி first வீடியோவில் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்த்துருந்தோம். இப்போ அதிலிருந்து we are going to continue. So first topic, இப்போ இந்த continuationல first topic என்ன அப்படின்னு பார்த்தோம்னா upthrust. Upthrust அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்போ ஒரு பீக்கரில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு லிக்விடை ஃபில் பண்ணுறேன். எனி லிக்விடா, வாட்டராக கூட இருக்கலாம், வாட்டர், ஆயில், எனி லிக்விட், ஏதோ ஒரு ஃப்ளூயிட் ஆர் லிக்விட். ஸோ ஒரு லிக்விடையோ ஃப்ளூயிடையோ நான் ஒரு பீக்கரில் ஃபில் பண்ணுறேன். ஃபில் பண்ணிவிட்டு இப்போ ஒரு சாலிட் பார்ட்டிகிள், ஏதோ ஒரு சாலிட் பார்ட்டிகிள், அதோட ஸ்ட்ரக்சர் என்னவா வேணாலும் இருக்கட்டும். ஸோ இப்போ இந்த சாலிட் பார்ட்டிகிளை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஃப்ளூயிடில் நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஜென்ரலாகவே இந்த சாலிட் பார்ட்டிகிளுக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அதை எப்படி சொல்லுவோம்னா m/g. இது வந்து ஃபோர்ஸ் ஆர் வெயிட் எப்படி வேணாலும் நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ இதோட வேல்யூ என்ன அப்படின்னா m/g. இப்போ இந்த பார்ட்டிகிளாக நான் ஜென்ரலாக வந்து ஒரு ஓப்பன் ஏரில் ஒரு பார்ட்டிகிளாக நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னா இதோட வெயிட் வந்து m/g. ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா கிரவுண்டை ரீச் பண்ணிடும். கிரவுண்டை ரீச் பண்ணுறதுக்கு இதை எடுத்துக்கிற டைம் வந்து ரொம்ப ரொம்ப மினிமமாக இருக்கும். த டைம் வில் பி மினிமம். இப்போ இதே பார்ட்டிகிளை நான் ஒரு வாட்டரில் நான் ப்ளேஸ் பண்ணும்போது, ஸோ வாட்டர்னு வரும்போது அங்கே என்ன மேஜர் ரோல் ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஆல்ரெடி பார்த்துருந்தோம். டென்சிட்டி அப்படின்றது வந்து ரொம்ப மேஜர் ஆக்ட் ஆகிற ஒரு ஸ்பேஸ். ஸோ அந்த டென்சிட்டியை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரிலேட்டிவ் டென்சிட்டின்றது டென்சிட்டி ஆஃப் த மெட்டீரியல் டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர் ஆர் லிக்விட். ஸோ ரிலேட்டிவ் டென்சிட்டின்றது டென்சிட்டி ஆஃப் மெட்டீரியல் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர். இப்போ இது ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் லிக்விட்ஸ், ரிலேட்டிவ் டென்சிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு லிக்விட்னு பார்த்தோம் அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் மெட்டீரியல் டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் தட் பர்டிகுலர் லிக்விட், டென்சிட்டி ஆஃப் தட் பர்டிகுலர் லிக்விட். சரி, ஸோ டென்சிட்டி, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்லாம் பார்த்துருந்தோம். டென்சிட்டியை வந்து ஜியால் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்துடும். density of liquid into g, density of material into g divided by density of liquid into g. So இது specific gravity of material, இது specific gravity of liquid. சரி, இப்போ இந்த மெட்டீரியலை நான் இந்த தண்ணியில் ட்ராப் பண்ணேன் அப்படின்னா இந்த மெட்டீரியல் இது வரை என்ன ஆகும் அப்படின்னா கீழே வித் ரெஸ்பெக்ட் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இது வந்து மூவ் ஆகும். இந்த தண்ணிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த லிக்விடுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த மெட்டீரியலோட ஸ்பீடு வந்து என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகும். இந்த மெட்டீரியலோட ஸ்பீடு கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகும். இந்த ரெடியூஸ் ஆகிறதுக்கான பேசிக்ஸ், என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இந்த லிக்விட்லேருந்து ஒரு அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும். இந்த லிக்விட்லேருந்து ஒரு அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும். சரி, இப்போ இந்த அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ்ன்றது எதனால் வருது? ஒன்று லிக்விட்னால வருது. ஸோ மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறது என்ன அப்படின்னா லிக்விடோட டென்சிட்டி. இதை வந்து நான் சிக்மா அப்படின்னு எடுத்துக்கிறேன். டென்சிட்டி ஆஃப் த லிக்விடை நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா சிக்மா அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரி, வேறு எது மேஜர் ரோல் ப்ளே பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மெட்டீரியலோட வேல்யூம். ஸோ வேறு எதுவுமே ப்ளே பண்ணாது. இதில் அடுத்த மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேல்யூம் ஆஃப் த மெட்டீரியல், ஸோ இந்த வேல்யூம் ஆஃப் த மெட்டீரியல் அண்ட் த டென்சிட்டி ஆஃப் த லிக்விட், வேல்யூம் ஆஃப் த மெட்டீரியலும் டென்சிட்டி ஆஃப் த லிக்விடும் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணோம். ஸோ அதோட வேல்யூ என்ன அப்படின்னா V இன்ட்டு சிக்மா இன்ட்டு ஜி. ஸோ வின்றது வேல்யூம், சிக்மான்றது டென்சிட்டி. ஸோ இது ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மாஸ்ன்றது டென்சிட்டி இன்ட்டு வேல்யூம். அது ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஆனால் இங்கே வேல்யூம், இந்த வேல்யூம்ன்றது எதோட வேல்யூம் அப்படின்னா இந்த மெட்டீரியலோட வேல்யூம். சிக்மான்றது எதோட டென்சிட்டி அப்படின்னா இந்த லிக்விடோட டென்சிட்டி. அப்போ மெட்டீரியலோட வேல்யூமும் லிக்விடோட டென்சிட்டியும் கம்பைன் பண்ணி என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஆப்போசிட் ஃபோர்ஸை வந்து க்ரியேட் பண்ணுது. அந்த ஃபோர்ஸுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு பேர். சரி, இப்போ ஜென்ரலாகவே இப்போ நம்ம ஒரு ஹைட்லேருந்து நம்ம குதிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 feet ஹைட்லேருந்து குதிக்கிறோம் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஒரு பர்டிகுலர் டைமுக்குள்ளே கிரவுண்டை போய் ரீச் பண்ணிவிடுவோம். இப்போ எக்ஸ்ன்னு ஒரு பர்சன் இருக்கான். இவன் ஒரு 10 feet ஹைட், ஒரு 10 feet ஹைட்லேருந்து இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஜம்ப் பண்ணுறான். ஸோ ஜம்ப் பண்ணான்னா இவன் ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து ஹி வில் ரீச் த கிரவுண்டு. இப்போ இது இந்த இடத்துல வாட்டர் வந்து ஃபில்லப் ஆகிருக்கு. 6 feet வாட்டர் ஃபில்லப் ஆகிருக்கு.
இப்போ இவன் இதே 10 feet ஹைட்லேருந்து ஜம்ப் பண்ணுறான் அப்படின்னா இவன் ஜம்ப் பண்ணும்போது இந்த டைமில் இவனால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா கீழே போக முடியாது. இட் வில் டேக் மோர் டைம். ஸோ டைம் டு ட்ராவல் இன் வாட்டர் வில் பி கிரேட்டர் தேன் தி டைம் டு ட்ராவல் இன் ஏர். ஸோ இப்போ அதே 10 feet ஹைட்லேருந்து குதிக்கும் போது இந்த டைம் வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர் என்னவாகுது அப்படின்னா அதிகமாக எடுத்துக்குது. இங்கே 6 feet ஏரில் ட்ராவல் பண்ணுறான், இங்கே 6 feet வாட்டரில் ட்ராவல் பண்ணுறான். இந்த ரெண்டு டைமையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா this will be higher. The time taken to travel through the water will be higher and the time taken to travel in air will be very less. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இந்த லிக்விட்னால கிரியேட் ஆகக்கூடிய அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ், இந்த லிக்விட்னால கிரியேட் ஆகக்கூடிய அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ். சரி, இப்போ ஒரு விஷயம் கிளியராக பார்த்துட்டோம். எந்த ஒரு லிக்விடாக இருந்தாலும் அந்த லிக்விடில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த மெட்டீரியல் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால கீழே வரும்போது அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணோம். அந்த ஃபோர்ஸுக்கு பேர் என்ன அப்படின்னா அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ். சரி, இப்போ இந்த அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஜென்ரலாக அந்த பாடியோட வெயிட் என்ன அப்படின்னா m/g. ஜென்ரலாக அந்த பாடியோட வெயிட் என்ன அப்படின்னா m/g. இப்போ இங்கே வந்து அப்போசிங் ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகுது. இங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு அப்போசிங் ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகுது. இந்த ஃபோர்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா v × σ × g. இது இந்த m/g எப்படி எழுதலாம்? மாஸ்ன்றது என்னது? டென்சிட்டி இன்ட்டு வேல்யூம். ஸோ ρ × v × ρ × g. vன்றது வேல்யூம் ஆஃப் த மெட்டீரியல், ரோன்றது டென்சிட்டி ஆஃப் தட் மெட்டீரியல். இந்த ரோன்றது மெட்டீரியலோட டென்சிட்டி இன்ட்டு ஜின்றது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அதே இது இங்கே வரும்போது வேல்யூம்ன்றது வேல்யூம் ஆஃப் மெட்டீரியல், சிக்மான்றது டென்சிட்டி ஆஃப் லிக்விடு. இங்கே இருக்கிறது மெட்டீரியலோட டென்சிட்டி, இங்கே இருக்கிறது லிக்விடோட டென்சிட்டி. ஸோ அப்போசிங் ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணுறது எது க்ரியேட் பண்ணுது அப்படின்னா லிக்விடோட டென்சிட்டி. டவுன்வர்ட் ஃபோர்ஸை எது க்ரியேட் பண்ணுது அப்படின்னா மெட்டீரியலோட டென்சிட்டி. டவுன்வர்ட் ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணுறது மெட்டீரியலோட டென்சிட்டி. அப்வர்ட் ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணுறது என்ன அப்படின்னா லிக்விடோட டென்சிட்டி. ஸோ இப்போ உங்களுக்கு ப்ரீவியஸாக எக்ஸ்பிளைன் பண்ண கான்செப்ட் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ வெயிட், இதை வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வெயிட் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த வெயிட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகுது. இந்த வெயிட்டுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகுது. This is the weight created by equal volume of water. இப்போ அந்த மெட்டீரியலோட வேல்யூம் என்னவோ அந்த வேல்யூமுக்கு ஈக்குவலாக இருக்க வாட்டரோட வேல்யூம் க்ரியேட் பண்ணுற ஃபோர்ஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ். சரி, ஸோ இப்போ இதிலிருந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு போகலாம். இப்போ பேசிக்காக நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ரிலேட்டிவ் டென்சிட்டின்றது என்ன அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் தட் மெட்டீரியல் டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் தட் லிக்விட். ஸோ டென்சிட்டி ஆஃப் த மெட்டீரியலில் ரோன்னு எடுத்துக்கிறோம். டென்சிட்டி ஆஃப் த லிக்விடை வந்து எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா சிக்மா அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ நான் மேலேயும் கீழேயும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜியால் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ மேலேயும் கீழேயும் ஜியால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ ரிலேட்டிவ் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு ரோ இன்ட்டு ஜி டிவைடட் பை சிக்மா இன்ட்டு ஜி. சரி, இப்போ இந்த ரோன்றது என்ன அப்படின்னா டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் டிவைடட் பை வேல்யூம். மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் டிவைடட் பை வேல்யூம் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஆர் மாஸ் ஆஃப் த மெட்டீரியல் டிவைடட் பை வேல்யூம் ஆஃப் த மெட்டீரியல். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரோவுக்கு பதிலாக m டிவைடட் பை v இன்ட்டு ஜி ஹோல் டிவைடட் பை சிக்மா இன்ட்டு ஜி அப்படின்னு எழுதுகிறேன். ஸோ இது என்ன வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா mg டிவைடட் பை v இன்ட்டு சிக்மா ஜின்னு வந்துடும். mg டிவைடட் பை v இன்ட்டு சிக்மா ஜி அப்படின்னு வந்துடும். ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா mgன்றது வெயிட் ஆஃப் த மெட்டீரியல், mgன்றது வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட், mgன்றது வெயிட் ஆஃப் த மெட்டீரியல், ஆப்ஜெக்ட், பாடி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். v இன்ட்டு சிக்மா ஜின்றது என்ன அப்படின்னா அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ். நமக்கு ஆல்ரெடி இன்னொரு விஷயம் என்ன தெரியும் அப்படின்னா டோட்டல் வெயிட். ஸோ வெயிட் ஆஃப் த அப்பேரண்ட் வெயிட்ன்றது என்ன அப்படின்னா ஒரு பாடியை வந்து ஒரு லிக்விடில் பிளேஸ் பண்ணும்போது அந்த பாடியோட வெயிட் என்ன அப்படின்றது தான் அப்பேரண்ட் வெயிட். ஸோ அப்பேரண்ட் வெயிட்ன்றது டோட்டல் வெயிட் ஆஃப் த பாடி மைனஸ் அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ். ஸோ இந்த அப்பேரண்ட் வெயிட்டை என்ன சொல்லலாம் அப்படின்னா வெயிட் ஆஃப் பாடி இன் லிக்விடுன்னு சொல்லலாம்.
அப்பேரண்ட் வெயிட்ன்றது என்ன அப்படின்னா ஒரு மெட்டீரியலை வந்து நம்ம ஒரு லிக்விடில் ப்ளேஸ் பண்ணும்போது அதில் இருக்க வெயிட்டு தான் என்ன அப்படின்னா அப்பேரண்ட் வெயிட். ஸோ வெயிட் ஆஃப் தி மெட்டீரியல் இன் லிக்விட், weight of the material in liquid is equal to total weight. So total weight என்றது என்ன அப்படின்னா weight of the material in air, weight of material in air, weight of material in air minus upthrust, minus upthrust. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா weight of material in liquid W2ன்னு எடுத்துக்கிறேன், weight of material in air W1ன்னு எடுத்துக்கிறேன். இதுதான் ஒரிஜினல் வெயிட், இதுதான் அந்த மெட்டீரியலோட ஒரிஜினல் வெயிட். இது வந்து அந்த மெட்டீரியலை நான் லிக்விடில் ப்ளேஸ் பண்ணும்போது வர்ற வெயிட் மைனஸ் அப்த்ரஸ்ட், மைனஸ் அப்த்ரஸ்ட். ஸோ ஃப்ரம் திஸ் the value of upthrust force is equal to, the value of upthrust force is equal to weight of material in air minus weight of material in liquid, weight of material in air minus weight of material in liquid. ஸோ இதை வந்து நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணோன்னா weight of objectன்றது என்னது W1, upthrust forceன்றது என்னது, upthrust forceன்றது என்னது W1 minus W2, W1 minus W2, W1 minus W2. So from this the value of relative density is equal to, relative density is equal to W1 divided by W1 minus W2, அதாவது weight of material in air divided by weight of material in air minus weight of material in liquid. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிலேட்டிவ் டென்சிட்டி. சரி, இப்போ நெக்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கண்டெய்னரில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு லிக்விடை ஃபில் பண்ணுறேன். த லிக்விட் கேன் பி எனிதிங், ஏதோ ஒரு லிக்விடை நான் ஃபில் பண்ணுறேன். இப்போ ஒரு ஆப்ஜெக்டை இது மேலே நான் ப்ளேஸ் பண்ணுறேன், ஒரு ஆப்ஜெக்டை இது மேலே நான் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ இந்த ஆப்ஜெக்டில் ஒரு பர்டிகுலர் வேல்யூம், இப்போ இந்த ஆப்ஜெக்டில் ஒரு பர்டிகுலர் வேல்யூம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த மெட்டீரியலுக்குள்ளே போகுது, இந்த லிக்விடுக்குள்ளே போகுது ஒரு பர்டிகுலர் வேல்யூம். ஸோ இந்த பர்டிகுலர் வேல்யூம்ன்றது என்ன அப்படின்னா V in, இந்த பர்டிகுலர் வேல்யூம் என்ன அப்படின்னா V out. ஸோ இதுவரை இருக்குது V in, இதுக்கு மேலே இருக்குது V out. இப்போ இந்த வேல்யூம் ஆஃப் மெட்டீரியல்னால தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகும், இந்த வேல்யூம்னால க்ரியேட் ஆகாது. ஸோ எவ்வளோ வேல்யூம் ஆஃப் மெட்டீரியல் உள்ளே போயிருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் என்ன ஆகும் அப்படின்னா அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். சரி, அப்போ நமக்கு இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இப்போ weight of that material is equal to upthrust. இப்போ இந்த மெட்டீரியல் வந்து ஃப்ளோட் ஆகுது, இந்த மெட்டீரியல் வந்து ஃப்ளோட் ஆகுது அப்படின்னா, ஸோ இதுதான் நம்மளோட சயின்டிஸ்ட் ஆர்கிமெடிஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஸோ ஆர்கிமெடிஸ் பிரின்சிபல் ஸோ பார்த்துருப்பீங்க, பயோவன்சி ஃபோர்ஸ். ஸோ அது என்னன்றதை முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த பழைய கான்செப்டுக்கு திரும்ப வரேன். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்கிமெடிஸ் பிரின்சிபல். ஸோ ஆர்கிமெடிஸ் பிரின்சிபலில் ஒரு லிக்விடில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு மெட்டீரியல், ஒரு லிக்விடில் இது லிக்விட், இது மேலே நான் ஒரு மெட்டீரியலை நான் ப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ இதில் கிராவிட்டினால் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ இதை mg அப்படின்னு சொல்கிறோம். இது அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ்ன்றது என்ன அப்படின்னா W1 minus W2, அதாவது வெயிட் இன் ஏர் மைனஸ் வெயிட் ஆஃப் தட் பர்டிகுலர் மெட்டீரியல் இன் ஏர் மைனஸ் வெயிட் ஆஃப் தட் பர்டிகுலர் மெட்டீரியல் இன் வாட்டர். ஸோ வெயிட் இன் ஏர்ன்றது V into ρg மைனஸ் வெயிட் ஆஃப் தட் லிக்விட் அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ்ன்றது மைனஸ் W2ன்றது வெயிட் ஆஃப் த லிக்விட் இன் வாட்டர், அது வந்து என்ன அப்படின்னா V into சிக்மா g. இப்போ இதிலிருந்து V into g காமன் எடுத்தோம்னா ρ மைனஸ் சிக்மா இன்ட்டு g அப்படின்னு வரும். இதுதான் வந்து என்ன அப்படின்னா லாஸ் ஆஃப் வெயிட்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், W1 minus W2 ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ இதில் நம்மளோட பழைய கான்செப்டா, இப்போ இந்த மெட்டீரியல் எவ்வளோ மெட்டீரியல் உள்ளே போயிருக்கோ அதை பேஸ் பண்ணி என்ன ஆகுது அப்படின்னா அப்த்ரஸ்ட் க்ரியேட் ஆகுது. இப்போ இந்த மெட்டீரியல் வந்து ஃப்ளோட் ஆகுது, இந்த மெட்டீரியல் ஃப்ளோட் ஆகுது அப்படின்னா இது என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா ஈக்லிபிரியம் கண்டிஷனில் இருக்குது, இப்போ இந்த மெட்டீரியல் கீழேயும் போல் மேலேயும் போல் அப்படின்னா இந்த மெட்டீரியல் வந்து என்ன எப்படி இருக்குது அப்படின்னா ஈக்லிபிரியம் கண்டிஷனில் இருக்குது. அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃப்ளோட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சிங்க் ஆகிடுச்சு. இதில் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ்ன்றது இருக்காது. இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா டவுன்வர்ட் ஃபோர்ஸ் mg மட்டும்தான் ஆக்ட் ஆகும், அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ்ன்றது இருக்காது. இப்போ இங்கேயும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்லிபிரியம் பொசிஷனில் தான் இருக்கும்.
ஸோ ஃப்ளோட்டேஷன்லேயும் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஈக்குலிபிரியம் பொசிஷனுக்கு வந்துடுது. ஈக்குலிபிரியம் பொசிஷனுக்கு வருதுன்னா என்ன அர்த்தம்? மெட்டீரியலோட ஃபோர்ஸ் அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் ரெண்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். மெட்டீரியலோட ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ். இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா இது ரெண்டும் எப்படி ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறோன்னா நமக்கு லாஸ் ஆஃப் மோஷன் என்னது? நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். இப்போ ஒரு பாடி வந்து ஃப்ளோட் ஆகுது அப்படின்னா அப்போ ஆக்சலரேஷன்றது 0, அப்போ நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ m இன்ட்டு 0 விச் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த மெட்டீரியலில் ரெண்டு ஃபோர்ஸ் தான் இருக்கும். ஒன்று டவுன்வர்டில் இருக்க கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இன்னொன்று அப்வர்டில் இருக்க அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ். அப்போ W1 minus upthrust is equal to 0. W1 minus upthrust is equal to 0. Then W is equal to upthrust. W is equal to upthrust அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா V into rho into G is equal to, ஸோ இந்த அப்த்ரஸ்ட்டை எது க்ரியேட் பண்ணுது அப்படின்னா இன்டர்னலாக எவ்வளோ வேல்யூம் ஆஃப் மெட்டீரியல் அந்த வாட்டரில் ஃப்ளோட் ஆகுதோ அந்த மெட்டீரியல் தான் எதை க்ரியேட் பண்ணுது அப்படின்னா அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணுது. அப்போ அதை வந்து V in அப்படின்னு எழுதுகிறோம், இன்ட்டு சிக்மா இன்ட்டு G. V in இன்ட்டு சிக்மா இன்ட்டு G. ஸோ இதில் க்ரியேட் ஆகிற அப்த்ரஸ்ட்டை உள்ளே இருக்க வேல்யூம் ஆஃப் மெட்டீரியலை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்குது. ஸோ V into rho G is equal to V in into sigma into G. So from this G gets cancelled. Therefore நமக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா V into rho is equal to V in into sigma, or V in divided by V is equal to rho divided by sigma. இதுதான் வந்து என்ன அப்படின்னா flotation. இதுதான் வந்து என்ன அப்படின்னா flotation, and this flotation is equal to density divided by density of liquid என்றது என்ன அப்படின்னா relative density. இதுதான் நான் கிளாஸ் ஆரம்பிக்கும் போதே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சேன். எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சேன் அப்படின்னா இப்போ ஒரு மெட்டீரியலோட டென்சிட்டி வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெர்க்குரியோட டென்சிட்டி 13,600 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். மெர்க்குரியோட டென்சிட்டி வந்து மெர்க்குரியோட டென்சிட்டி 13,600 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். ஸ்டீலோட டென்சிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 7,850 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். 7,850 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். அப்போ ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் ஸ்டீல் இன் லிக்விட் இஸ் ஈக்குவல் டு லிக்விட் இன் மெர்க்குரி இஸ் ஈக்குவல் டு relative density of steel in mercury is equal to 7,850 divided by 13,600. From this we got 60% approximately. ஸோ அப்ராக்சிமேட்டாக 60%. அதாவது ஒரு கண்டெய்னரில் நம்ம மெர்க்குரி எடுத்துகிட்டு இது மேலே நம்ம ஒரு ஸ்டீல் ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு கண்டெய்னரில் மெர்க்குரி எடுத்து அது மேலே நம்ம ஸ்டீலை ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மெர்க்குரியில் 60% ஆஃப் ஸ்டீல் உள்ளே போயிருக்கும், 40% வந்து வெளியில் இருக்கும். 60% will be inside the mercury and 40% of volume will be outside the mercury. ஸோ அப்போ இதில் ஃப்ளோட்டேஷன் வந்து பார்த்தோம்னா 60%. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்கு, ஃப்ளோட்டேஷன் இஸ் ஈக்குவல் டு ரிலேட்டிவ் டென்சிட்டி. ஸோ அதே கான்செப்ட் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா திரும்ப ஒரு தடவை ரீகலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான். இப்போ வேல்யூம் இன் டிவைடட் பை total volume of the material is equal to density of the material divided by density of the liquid. So total volume is equal to V in plus V out. Total volume is equal to V in plus V out. Inside irukka volume plus outside the liquid irukka volume தான் என்ன அப்படின்னா total volume. From this the volume out is equal to V minus V in. So V ஓட V ன்றது V தான், V ன்றது என்ன அப்படின்னா இதில் V inன்றது என்ன வந்துடும் அப்படின்னா V into rho divided by sigma. ஸோ V into rho divided by sigma. ஸோ இது ரெண்டுலேயும் V காமனாக எடுத்தோம்னா 1 minus rho divided by sigma. இதுதான் வந்து என்ன அப்படின்னா volume of the material which will be placed outside the liquid during flotation. So volume of material which outside the liquid during flotation, V out is equal to V into 1 minus rho divided by sigma. அப்போ இதிலிருந்து V out divided by V is equal to 1 minus rho divided by sigma, which is equal to flotation out ஓட percentage, F out ஓட percentage. இது F in, இது F out. ஸோ அது 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு F in ஓட percentage, F out ஓட percentage கிடைச்சி. ஓகே, ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா அப்த்ரஸ்டோட பேசிக். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட அடுத்த டாபிக்
ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி. இது வந்து என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி. இப்போ இதில் கண்டினியூட்டி ஈக்குவேஷன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இது ஒரு பைப். இந்த பைப்பில் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு லிக்விட் வந்து ஃப்ளோ ஆகுது. இப்போ இந்த லிக்விடோட வந்து ஃப்ளோ ஆகுது. இப்போ இந்த லிக்விடோட ஃப்ளோ ரேட் பார்த்தோம்னா இதில் எவ்வளோ லிக்விட் உள்ளே போச்சோ அந்த லிக்விட் இங்கே வெளியில் வந்துடும். அப்போ இந்த லிக்விடோட ஃப்ளோ ரேட், இங்கே இருக்க ஃப்ளோ ரேட்டும் இங்கே இருக்க ஃப்ளோ ரேட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஃப்ளோ ரேட்டுன்றது என்ன அப்படின்னா வால்யூம் ஆஃப் லிக்விட் ட்ராவல்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஃப்ளோ ரேட். ஸோ ஃப்ளோ ரேட்டுன்றது வால்யூம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், சேஞ்ச் இன் வால்யூம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்றது தான் என்ன அப்படின்னா ஃப்ளோ ரேட். இப்போ இந்த ஃப்ளோ ரேட் வந்து பார்த்தோம்னா dV1 divided by dt is equal to dV2 divided by dt. ரெண்டோட ஃப்ளோ ரேட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ Vன்றது இங்கே V1 V2ன்றது என்ன அப்படின்னா வேல்யூம் அட் 1 அண்ட் V2ன்றது என்ன அப்படின்னா வேல்யூம் அட் செகண்ட் பொசிஷன். இந்த V என்ன அப்படின்னா வெலாசிட்டி. இங்கே இருக்க V வந்து என்ன அப்படின்னா V1 V2ன்றது என்ன அப்படின்னா வெலாசிட்டி. ஓகே, ஸோ இந்த நம்ம வேல்யூமை Vன்னு எடுத்துக்குவோம், வெலாசிட்டியை வந்து ஸ்மால் Vயில் எடுத்துக்குவோம். ஓகே, இப்போ வேல்யூம் அப்படின்றது என்னது? வேல்யூம் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த பைப் வந்து பார்த்தோன்னா நமக்கு இந்த ஷேப்பில் இருக்குது. பைப் வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்குது. அப்போ சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இங்கே இருக்க லிக்விடோட வேல்யூம் நமக்கு என்ன வந்துடும்? V இஸ் ஈக்குவல் டு A இன்ட்டு ஹைட் πr² இன்ட்டு h. இப்போ இது பைப் வந்து இந்த டைமென்ஷனில் இருந்தது அப்படின்னா ஏரியா வந்து A, லென்த் வந்து L. அப்போ வேல்யூம் இஸ் ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு லென்த். ஸோ பைப் வெர்டிக்கல் ஷேப்பில் இருந்ததுன்னா வேல்யூம் இஸ் ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு ஹைட்டு. இது ஹரிசான்டல் இதில் இருந்தது அப்படின்னா வேல்யூம் இஸ் ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு லென்த். சரி, அப்போ இங்கே நான் வேல்யூமுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா d/dt ஆஃப் A1 இன்ட்டு x1. A1 இன்ட்டு x1 இஸ் ஈக்குவல் டு d/dt ஆஃப் A2 இன்ட்டு x2. A2 இன்ட்டு x2. x1ன்றது இனிஷியலாக இருக்க பைப்போட லென்த்து, ΔX2ன்றது என்ன அப்படின்னா ஃபைனல் சைடு இருக்க பைப்போட லென்த்து. உள்ள லிக்விட் என்ட்ராகிற சைடு இருக்க லென்த் வந்து ΔX1, வெளியில் போகிற இருக்க சைடோட லென்த் வந்து என்ன அப்படின்னா ΔX2. ஓகே, ஸோ d/dt இன்ட்டு A1 இன்ட்டு x1 இஸ் ஈக்குவல் டு d/dt இன்ட்டு A2 இன்ட்டு x2. சரி, இப்போ இதை UV மெத்தடில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்? A1 இன்ட்டு dx1/dt ப்ளஸ் x1 into dA1/dt is equal to A2 into dx2 divided by dt plus x2 into dA2 divided by dt. சரி, இப்போ இதில் ரெண்டு பக்கமும் இருக்க ஏரியா வந்து கான்ஸ்டன்ட். பைப்போட டைமென்ஷன் வந்து மாறாது. பைப்போட டைமென்ஷன் இப்படி இருந்து இப்படி மாறாது. ஸோ பைப்போட டைமென்ஷன் எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அண்ட் ஹென்ஸ் dA1/dtயோட வேல்யூவும் dA2/dtயோட வேல்யூவும் நமக்கு வேணும் அப்படின்னா 0 வேணும். ஸோ அப்போ ரிமைனிங் இருக்குது dV/dt is equal to, which implies A1 into dx1/dt is equal to A2 into dx2 divided by dt. சரி, dx1 dx2, x1 x2ன்றது என்ன அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். x1 x2ன்றது என்ன அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். அதாவது அதோட லென்த் வந்து மாறுது, இதோட லென்த் வந்து மாறுது, இந்த லென்த் வந்து மாறுது அப்படின்னா அதுதான் ΔX1 கொடுத்துருக்காங்க. there is a change in length, then that is called as the displacement. change in lengthன்றது என்ன அப்படின்னா displacement. அதாவது ΔX1 ΔX2 இது வந்து என்ன அப்படின்னா displacement. ஸோ நமக்கு இதிலிருந்து என்ன வந்துடுது அப்படின்னா change in displacement with respect to time. ஸோ change in displacement with respect to timeன்றதை நம்ம கைனமேட்டிக்ஸில் ஆல்ரெடி பார்த்துருக்கோம், which is equal to velocity. ஸோ A1 into V1 is equal to A2 into V2. பட் இதில் ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன்? இப்போ இந்த பக்கம் சைஸ் வந்து சின்னதாக இருக்குது, இந்த பக்கம் சைஸ் வந்து பெருசாக இருக்குது. ஸோ சைஸ் சின்னதாக இருக்க சைடு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், சைஸ் அதிகமாக இருக்க சைடு ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ இதில் ஒரே லிக்விட் ஒரே ஃப்ளோ ரேட்டில் இருந்ததுன்னா ரெண்டு சைடும் என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரெஷர் ஈக்குவலாக இருக்கும். பட் அதில் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா அந்த லிக்விட் வந்து இன்கம்ப்ரெசிபிளாக இருக்கணும். The liquid should be incompressible.
சரி, இப்போ இந்த லிக்விட் இன்கம்ப்ரெசிபிளாக இருந்தது அப்படின்னா சேஞ்ச் இன் டென்சிட்டி வந்து என்ன அப்படின்னா 0. இன்கம்ப்ரெசிபிளாக இருந்தது அப்படின்னா சேஞ்ச் இன் டென்சிட்டி 0. If the liquid is compressible, then the change in density will not be equal to 0. இப்போ change in density equal to 0 இருந்தது அப்படின்னா then density at first point is equal to density at second point. ஸோ இப்போ என்ட்ராகிறப்ப அந்த லிக்விடோட டென்சிட்டி என்னவாக இருக்கோ, இங்கே இருக்க டென்சிட்டியும் இங்கே இருக்க டென்சிட்டியும் ரெண்டு டென்சிட்டியும் ஈக்குவலாக இருந்ததுன்னா this is incompressible liquid. If the density is not equal, then that is a compressible liquid. இப்போ இது எதுக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னா இன்கம்ப்ரெசிபிளாக இருந்தால் மட்டும்தான் இது சாட்டிஸ்ஃபை ஆகும். சரி, இப்போ கம்ப்ரெசிபிளாக இருந்தது அப்படின்னா தென் இதில் லிக்விடோட டென்சிட்டியும் மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ ஏன்னா மாஸ் சேம். இப்போ மாஸ் ஆஃப் தி பார்ட்டிகல் என்டரிங், இதில் என்ன மாஸ் என்டர் ஆகுதோ, m1 என்ன என்டர் ஆகுதோ m2வும் அதே தான் இருக்கும். ஸோ m1 is equal to m2. மாஸ்ன்றது என்ன அப்படின்னா டென்சிட்டி இன்ட்டு வேல்யூம். ஸோ ρ1 இன்ட்டு dv1 by dt is equal to ρ2 இன்ட்டு dv2 by dt. ஸோ dv1 by dtன்றது என்ன அப்படின்னா ρ1 இன்ட்டு a1 இன்ட்டு velocity 1 which is equal to ρ2 இன்ட்டு dv2 by dt. dv2 by dtன்றது என்ன அப்படின்னா a2 இன்ட்டு v2. So ρ1 a1 v1 is equal to ρ2 a2 into v2. This is for incompressible liquid and this is for compressible liquid. Compressible இருந்தால் டென்சிட்டியும் அதில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் Bernoulli's principle. ஸோ பெர்னௌல்லிஸ் பிரின்சிபல். இப்போ இங்கே ஒரு லிக்விட் என்டர் ஆகுது, அதோட ப்ரெஷர் வந்து P1. இந்த இடத்துல ஒரு லிக்விட் என்டர் ஆகுது, இதோட ப்ரெஷர் வந்து P2. இப்போ இங்கே லிக்விட் வந்து ஒரு வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணுது, இந்த வெலாசிட்டி வந்து V1. இதில் லிக்விட் வந்து ஒரு வெலாசிட்டியில் ட்ராவல் ஆகுது, இந்த வெலாசிட்டி வந்து என்ன அப்படின்னா V2. இங்கே வெளியில் வர்ற வேல்யூம் V1, இதில் வெளியில் வர்ற வேல்யூம் வந்து என்ன அப்படின்னா V2. இதோட ஹைட்டு H1, இதோட ஹைட் வந்து என்ன அப்படின்னா H2. சரி, இப்போ நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும் அப்படின்னா இப்போ லிக்விடு கம்ப்ரஸ் ஆகலை அப்படின்னா இங்கே என்ன லிக்விடோட ஃப்ளோ ரேட்டோ அதே ஃப்ளோ ரேட்டு தான் இந்த இடத்துல இருக்கும். இப்போ இதில் எக்ஸ்ட்ராவாக நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு லிக்விடுனா என்னென்ன எனர்ஜி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இட் வில் ஹேவ் ப்ரெஷர் எனர்ஜி. the liquid will have pressure energy. இப்போ ஒரு லிக்விட் ப்ரெஷர் இல்லை அப்படின்னா ஸ்லோவாக ஃப்ளோ ஆகும், ப்ரெஷர் இருந்தது அப்படின்னா அதோட வெலாசிட்டி அதிகமாகும். அப்போ ஒரு லிக்விடில் எந்த எனர்ஜி மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ப்ரெஷர் எனர்ஜி. அடுத்து வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கைனட்டிக் எனர்ஜி. அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கைனட்டிக் எனர்ஜி. கடைசியாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ ஒரு லிக்விடுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி எக்ஸிபிட் ஆகும்: ப்ரெஷர் எனர்ஜி, கைனட்டிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி. சரி, இதில் ப்ரெஷர் எனர்ஜி அப்படின்றது என்ன அப்படின்னா P. ப்ரெஷர் எனர்ஜின்றது என்ன அப்படின்னா P. ஸோ ப்ரெஷர் எனர்ஜி பெர் யூனிட் வேல்யூன்றது என்ன அப்படின்னா P/V. சரி, ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ப்ரெஷர் எனர்ஜி பெர் யூனிட் வேல்யூம். அடுத்து கைனட்டிக் எனர்ஜின்றது ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லுவோம், 1/2 × mv² சொல்லுவோம். mன்றது என்ன அப்படின்னா மாஸ்ன்றது என்ன அப்படின்னா டென்சிட்டி இன்ட்டு வேல்யூம் இன்ட்டு v², வெலாசிட்டி ஸ்கொயர். சரி, கைனட்டிக் எனர்ஜி. ஸோ கைனட்டிக் எனர்ஜியோட வேல்யூ 1/2 × ρ இன்ட்டு வேல்யூம் இன்ட்டு v². இப்போ இந்த வேல்யூம் இந்த பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னா கைனட்டிக் எனர்ஜி டிவைடட் பை வேல்யூம். டோட்டல் வேல்யூம் இஸ் ஈக்குவல் டு 1/2 × ρ இன்ட்டு v². ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா கைனட்டிக் எனர்ஜி பெர் யூனிட் வேல்யூம். இது ப்ரெஷர் எனர்ஜி பெர் யூனிட் வேல்யூம். இது கைனட்டிக் எனர்ஜி பெர் யூனிட் வேல்யூம். அடுத்தது பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜின்றது என்ன அப்படின்னா m × g × h. ஸோ மாஸ்ன்றது என்ன அப்படின்னா டென்சிட்டி இன்ட்டு வேல்யூம் இன்ட்டு gh
அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி பெர் யூனிட் வேல்யூம்ன்றது என்ன அப்படின்னா ρgh. பொட்டன்ஷியல் எனர்ஜி பெர் யூனிட் வேல்யூம்ன்றது ρgh. கைனடிக் எனர்ஜி பெர் யூனிட் வேல்யூம்ன்றது ½ into ρv². ப்ரெஷர் எனர்ஜி பெர் யூனிட் வேல்யூம்ன்றது என்ன அப்படின்னா P/V. ப்ரெஷர் எனர்ஜி பெர் யூனிட் வேல்யூம்ன்றது என்ன அப்படின்னா P/V. இதை தான் இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்மால் p. ஸ்மால் பின்றது என்ன அப்படின்னா ப்ரெஷர் எனர்ஜி பெர் யூனிட் வேல்யூம் கேபிட்டல் P/V. ஸோ அப்போ இங்கே இருக்க எனர்ஜி என்ன அப்படின்னா P1 ப்ளஸ் ½ into ρv1² ப்ளஸ் ρ into g into h1. P1ன்றது இதில் இருக்க ப்ரெஷர் எனர்ஜி பெர் யூனிட் வேல்யூம். ஹைட் வந்து h1 இருக்குது, அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து ρgh1. வெலாசிட்டி வந்து v1 இருக்குது, அப்போ ½ into ρ into v1². ½ into ρ into v1². இது எதுக்கு எடுத்திருக்கோம் அப்படின்னா பெர் யூனிட் வேல்யூம். டோட்டல் எனர்ஜி பெர் யூனிட் வேல்யூம். சரி, இப்போ இந்த பக்கம் டோட்டல் எனர்ஜி எடுத்தோம்னா என்ன வரும்? ஸோ இங்கே இருக்க ப்ரெஷர் எனர்ஜி P2. ப்ரெஷர் எனர்ஜி பெர் யூனிட் வேல்யூம்ன்றது P2. இங்கே ஹைட்டு h2 இருக்குது, அப்போ ρg into h2 ப்ளஸ் இதில் இருக்க வெலாசிட்டி என்ன அப்படின்னா v2. அப்போ ½ into ρ into v2². ½ into ρ into v2². இதுவும் என்ன அப்படின்னா டோட்டல் எனர்ஜி பெர் யூனிட் வேல்யூம். டோட்டல் எனர்ஜி பை வேல்யூம்ன்றது தான் டோட்டல் எனர்ஜி பெர் யூனிட் வேல்யூம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெர்னோலிஸ் பிரின்சிபல். இப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். இங்கே இருக்க எனர்ஜியும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அப்போ ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெர்னோலிஸ் பிரின்சிபல். இதை எப்படி ஈக்குவேட் பண்ணுறோம், இதை எப்படி இந்த கான்செப்டுக்கு கொண்டு வர்றோம், பேசிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. சரி, இப்போ இதில் கான்செப்ட் எப்படி கொண்டு வருது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு டோட்டல் எனர்ஜின்றது என்ன அப்படின்னா சேஞ்ச் இன் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் எனர்ஜி, அதாவது கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. தட் இஸ் சேஞ்ச் இன் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு dk ப்ளஸ் du. சரி, சேஞ்ச் இன் ஒர்க் டன்ன்றது என்னது P1 மைனஸ் P2 which is equal to சேஞ்ச் இன் ஒர்க் டன்ன்றது P1 மைனஸ் P2. இதில் இருக்க ப்ரெஷர் மைனஸ் இதில் இருக்க ப்ரெஷர் தான் என்ன அப்படின்னா சேஞ்ச் இன் ஒர்க் டன். இப்போ ரெண்டு இடத்துலையும் ப்ரெஷர் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அப்போ ஒர்க் டன் வந்து என்ன அப்படின்னா 0. அப்போ சேஞ்ச் இன் ஒர்க் டன்ன்றது என்ன அப்படின்னா ப்ரெஷர் பை யூனிட் வேல்யூம் ஸ்மால் p1 மைனஸ் ஸ்மால் p2. சேஞ்ச் இன் ஒர்க் டன் பெர் யூனிட் வேல்யூம் இஸ் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி. ஸோ கைனடிக் எனர்ஜின்றது இப்போ ஒரே லிக்விடு தான் ட்ராவல் ஆகுதுங்க. இங்கே என்ன லிக்விடு உள்ளே வருதோ அதே லிக்விடு தான் வெளியில் போகுது. ஸோ இங்கே இருக்க வெலாசிட்டி v1, இங்கே இருக்க வெலாசிட்டி v2. ஸோ அப்போ நமக்கு இங்கே என்ன வந்துடும் அப்படின்னா கைனடிக் எனர்ஜின்றது ½ into ρ into ஃபைனல் வெலாசிட்டி ஸ்கொயர் மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி ஸ்கொயர் v2² மைனஸ் v1². ஆல்ரெடி நம்ம கைனடிக் எனர்ஜி கைனமேட்டிக்ஸில் பார்த்துருப்போம் இல்லையா, ½ into m into v2² மைனஸ் v1²னு பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ இங்கே கைனடிக் எனர்ஜி பெர் யூனிட் கைனடிக் எனர்ஜி பை வேல்யூம்ன்றது என்ன வந்துடும்னா ½ into ρ into v2² மைனஸ் v1². ஸோ ½ into ρ into v2² மைனஸ் v1² ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜின்றது என்ன வந்துடும் ρg into h2 மைனஸ் h1. சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இங்கே இருக்க ஹைட்டு h1, இங்கே இருக்க ஹைட்டு h2. அப்போ இதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி ρg into h2, இதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி ρg into h1. அப்போ நமக்கு டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன வந்துடும் அப்படின்னா ρg சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி ρg into h2 minus h1. So from this P1 minus P2 is equal to ½ into ρ into v2² minus ½ into ρ into v1² plus ρg h2 minus ρg into h1. இப்போ இந்த ½ into ρ into v1² இந்த பக்கம் கொண்டு வரேன், மைனஸ் ρg into h1 இந்த பக்கம் கொண்டு வரேன். இதுவும் மைனஸில் இருக்குது, இதுவும் மைனஸில் இருக்குது. அப்போ ரெண்டும் ஆப்போசிட் சைடு வரும்போது ப்ளஸ் ஆகிடும். ½ into ρ into v1² plus ½ into ρg into h1 is equal to P2வை இந்த பக்கம் கொண்டு போகிறேன். P2 இங்கே மைனஸில் இருக்குது, அப்போ P2 ஆப்போசிட் சைட் போகும்போது ப்ளஸ் ஆகிடும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குன்னா ½ into ρ into v2² ப்ளஸ் ρg into h2. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா பெர்னோலிஸ் ஈக்குவேஷன். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ ரெண்டு பக்கம் இருக்க டோட்டல் எனர்ஜி ஈக்குவல் அப்படின்னா த எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட். இப்போ இதில் இருக்க எனர்ஜி வந்து என்ன அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்.
சரி, இப்போ P1 plus half into rho V1 square plus half into rho G into H1 is equal to P2 plus half into rho into V2 square plus rho into G into H2. Bernoulli's principle படி ரெண்டு எனர்ஜியும் சேம். அப்போ எனர்ஜி வந்து என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட். எனர்ஜி வந்து என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட். சரி, இப்போ இதிலிருந்து நமக்கு ஜென்ரலாக ஒரு டேர்ம் தெரிஞ்சிருச்சு. என்ன அப்படின்னா ப்ரெஷர் எனர்ஜி பெர் வேல்யூம் ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி பெர் வேல்யூம் ப்ளஸ் potential energy per volume is equal to constant. Potential energy per volume is equal to constant. சரி, இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டென்சிட்டி ரோ ஜி ஆல் டிவைட் பண்ணுறேன் ரெண்டு பக்கமும். ரோ இன்ட்டு ஜி ஆல் டிவைட் பண்ணுறேன் ரெண்டு பக்கமும். ஸோ நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா P டிவைடட் பை ரோ ஜி ப்ளஸ் ஹாஃப் இன்ட்டு வி ஸ்கொயர் டிவைடட் பை ஜி ப்ளஸ் H1 இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் இன்ட்டு கான்ஸ்டன்ட் டிவைடட் பை ரோ ஜி கான்ஸ்டன்ட் டிவைடட் பை ரோ ஜி. இதுவும் என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட். ஏன்னா ஒரு மெட்டீரியலோட ஒரு லிக்விடோட டென்சிட்டி கான்ஸ்டன்ட், ஜியோட வேல்யூ கான்ஸ்டன்ட். அப்போ கான்ஸ்டன்ட் டிவைடட் பை கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ கேஎல் லிக்விடோட கான்ஸ்டன்ட் அப்படின்னு வச்சு. ஸோ பி டிவைடட் பை ரோ ஜி ப்ளஸ் ஹாஃப் இன்ட்டு வி ஸ்கொயர் பை ஜி ப்ளஸ் ஹச் இஸ் ஈக்குவல் டு கேஎல் கான்ஸ்டன்ட். சரி, ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெர்னோலிஸ் பிரின்சிபல். இப்போ இதுவரை நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? ரிலேட்டிவ் டென்சிட்டின்னு வச்சு எதை பார்த்தோம்? ஃப்ளோட்டேஷன் பார்த்தோம். அடுத்தது வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு லிக்விட் ஃப்ளோ, ஒரு லிக்விடோட ஃப்ளோ ரேட் வந்து ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்கும். இன்ஃப்ளோ எவ்வளோ இருக்கோ அவுட் ஃப்ளோ அதே மாதிரி இருக்கும். ஸோ இதிலிருந்து ரோ 1 இன்ட்டு A1 இன்ட்டு V1 இஸ் ஈக்குவல் டு ரோ 2 A2 இன்ட்டு V2 இஃப் த லிக்விட் இஸ் கம்ப்ரெசபிள். ஸோ ரோன்றது டென்சிட்டி, ஏன்றது ஏரியா, வீன்றது வெலாசிட்டி. இப்போ இது லிக்விட் வந்து கம்ப்ரெசிபிளாக இருந்ததுன்னா இந்த ஃபார்மேட்டை, லிக்விட் இன்கம்ப்ரெசிபிளாக இருந்தது அப்படின்னா A1 V1 இஸ் ஈக்குவல் டு A2 V2 அப்படின்னு பார்த்துருந்தோம். A1 V1 இஸ் ஈக்குவல் டு A2 V2 அப்படின்னு பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு இப்போ இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதாவது A1 V1 இஸ் ஈக்குவல் டு A2 V2 அப்படின்றது தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வென்ச்சுரி மீட்டர். ஸோ இந்த வென்ச்சுரி மீட்டரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இது வந்து ஸ்டேபிள் பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுதான் வந்து ஆக்சியல் பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ லிக்விட் வந்து இதிலிருந்து ஃப்ளோ ஆகுது. இந்த ஹைட்டும் சேம், இந்த ஹைட்டும் சேம். ஸோ தி ஹைட் ஆஃப் தீஸ் டூ போர்ஷன்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ப்ரெஷர் எனர்ஜி ப்ளஸ் ஹாஃப் இன்ட்டு, இப்போ இந்த இடம் சைஸ் பெருசாக இருக்குது, இந்த இடம் சைஸ் சின்னதாக இருக்குது. ஸோ ரெண்டு இடத்துலையும் ப்ரெஷர் மாறும், வெலாசிட்டி மாறும். V1ம் V2வும் சேஞ்ச், V1 and V2 will change, P1 and P2 will change. அது நமக்கு தெரியும். ஆனால் ரெண்டும் ஈக்குவல் ஹைட்டில் இருக்கிறதுனால, ஸ்ட்ரீம் ரெண்டு இடத்துலையுமே ஈக்குவல் ஹைட்டில் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஹச்சோட வேல்யூ சேம். ஸோ ஹாஃப் இன்ட்டு ரோ இன்ட்டு V1 ஸ்கொயர் ப்ளஸ் ரோ ஜி ஹெச் இஸ் ஈக்குவல் டு P2 ப்ளஸ் ஹாஃப் இன்ட்டு ரோ இன்ட்டு V2 ஸ்கொயர் ப்ளஸ் ரோ ஜிஹெச். இப்போ இந்த ரோ ஜிஹெச் கேன்சல் ஆகிடும். இந்த இடத்துல ஃப்ளோ ஆகிறத வச்சு பார்க்கும்போது நமக்கு இங்கே இருக்க ரோ ஜிஹெச் கேன்சல் ஆகிடும். ஃப்ரம் திஸ் P1 இந்த P2 ஆப்போசிட் செட் கொண்டு வந்தோன்னா P1 மைனஸ் P2 இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு ரோ இன்ட்டு V1 ஸ்கொயர் மைனஸ் ஹாஃப் இன்ட்டு ரோ இன்ட்டு V2 ஸ்கொயர், ஹாஃப் இன்ட்டு ரோ V1 ஸ்கொயர் மைனஸ் ஹாஃப் இன்ட்டு ரோ V2 ஸ்கொயர். இல்லை மாற்றி எழுதணும் அப்படின்னா P2 மைனஸ் P1 is equal to half into rho into V2 square minus half into rho into V1 square. ஸோ ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா A1 V1 is equal to A2 V2 அப்படின்னு தெரியும். A1 V1 is equal to A2 V2ன்னு தெரியும். ஃப்ரம் திஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா V1 is equal to A2 divided by A1 into V2 அப்படின்னு எழுதிக்கிறேன். V1 is equal to A2 divided by A1 into V2ன்னு எழுதிக்கிறேன். ப்ளஸ் கீழே இந்த வென்ச்சுரி மீட்டரில் டைவர்ஜென்ஸ் கோனுக்கு கீழே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மேனோமீட்டர் இருக்குது. இந்த மேனோமீட்டர் வந்து இந்த இடத்துல இருக்க ப்ரெஷருக்கும் இந்த இடத்துல இருக்க ப்ரெஷருக்கும் டிஃப்ரென்ஸ் காமிக்குது. ஸோ மீட்டர் அப்படின்னாலே மெஷர்மெண்ட் ஆஃப் ப்ரெஷர். இதில் நம்ம யூடியூப் மீட்டர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். பீசோ மீட்டர், கேஜ் ப்ரெஷர் ஜென்ரேட் பண்ணுற மீட்டர், வேக்கம் ப்ரெஷர் ஜென்ரேட் பண்ணுற மீட்டர்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இந்த மேனோமீட்டர்ன்றது என்ன பண்ணுது அப்படின்னா இட்ஸ் ஷோஸ் த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்ஸ். இந்த இடம் பெருசாக இருக்கிறதுனால இங்கே ப்ரெஷர் கம்மியாக இருக்குது. இந்த இடம்
இந்த இடம் இந்த சைஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இங்கே ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குது. இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க ஹைட் வந்து என்ன அப்படின்னா ஹச். இது ரெண்டுக்கும் ஹைட்டில் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா ஹைட் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா ஹச். அப்போ இதோட ப்ரெஷர் என்ன அப்படின்னா ரோ ஜி இன்ட்டு ஹச், ரோ இன்ட்டு ஜி இன்ட்டு ஹச். அப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா ரோ ஜி இன்ட்டு ஹச் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு ரோ ரெண்டுலையும் காமன் V2 ஸ்கொயர் மைனஸ் V1 ஸ்கொயர், V2 square minus V1 square. So, if rho gets cancelled, then V2 square minus V1 square is equal to 2GH. V2 square minus V1 square is equal to 2GH. So, V1 square க்கு பதிலா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா A2 square into V2 square divided by A1 square எழுதுகிறேன். So, V1 ஓட வேல்யூ A2 V2 by A1. அப்போ V1 square ஓட வேல்யூ A2 square V2 square by A1 square is equal to 2GH. இப்போ இது ரெண்டுலையும் V2 square நான் காமன் எடுத்தேன்னா 1 minus A2 square divided by A1 square is equal to 2GH. So from this V2 square into A1 square minus A2 square divided by A1 square is equal to 2GH. Therefore V2 square is equal to A1 square into 2GH divided by A1 square minus A2 square, A1 square minus A2 square. சரி, ஸோ V1 ஓட வேல்யூ V1 square is equal to A2 square divided by A1 square into V2 square எழுதலாம். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா V1 square ஓட வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். ஸோ V2 is equal to A1 into root of 2GH divided by root of A1 square minus A2 square. இது V1 ஓட வேல்யூ. velocity of first particle ஓட வேல்யூ நமக்கு என்ன வரும் அப்படின்னா A2 into root of 2GH divided by root of A2 square minus A1 square minus A2 square, A1 square minus A2 square. So இது V1 square V1 ஓட வேல்யூ. So velocities can be calculated using this particular concept. Next, நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பீட் ஆஃப் எஃப்ளக்ஸ். ஸ்பீட் ஆஃப் எஃப்ளக்ஸ் இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ இந்த ஸ்பீட் ஆஃப் எஃப்ளக்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பீக்கர் இருக்குது. ஒரு பீக்கரில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வாட்டர் ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ வாட்டரில் ஏதோ ஒரு லிக்விட் ஃபில் பண்ணியிருக்கேன். லிக்விடை ஃபில் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஹோல் க்ரியேட் பண்ணுறேன். ஏதோ ஒரு ஸ்பேஸில், எல்லா இடத்துலையும் இல்லை, ஏதோ ஒரு ஸ்பேஸில் நான் ஹோல் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ ஹோல் நான் இந்த இடத்துல இதுதான் எனக்கு ஹோல் க்ரியேட் பண்ணுற ரீஜன்னு வச்சுக்கோம். இதுதான் வந்து நான் ஹோல் க்ரியேட் பண்ணியிருக்க ரீஜன் அப்படின்னு வச்சுக்கோம். சரி, இப்போ எனக்கு பீக்கருக்குள்ளே வெளியில் ரெண்டு போர்ஷனாக பிரிக்கிறேன். இது ஃபஸ்ட்டு போர்ஷன், இது செகண்ட் போர்ஷனை ரெண்டாக பிரிக்கிறேன். பீக்கருக்குள்ளே வந்து பார்த்தோம்னா இருக்க ப்ரெஷர் எனர்ஜி வந்து P1 எடுத்துக்கிறேன். பீக்கருக்கு வெளியில் இருக்க ப்ரெஷர் எனர்ஜி P2ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ வாட்டர் ஃபில்லப் ஆகிருக்க டெப்த்தை வந்து நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா கேபிட்டல் ஹெச்ன்னு எடுத்துக்கிறேன். வாட்டர் ஃபில்லப் ஆகிருக்க டெப்த்தை கேபிட்டல் ஹெச்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஹோல் க்ரியேட் பண்ணியிருக்கிறதுக்கு மேலே இருக்க போர்ஷனை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்மால் ஹெச் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஹோல் க்ரியேட் பண்ணியிருக்க போர்ஷனுக்கு மேலே இருக்க போர்ஷனை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்மால் ஹெச்ன்னு எடுத்துக்கிறேன். இது கீழே இருக்க போர்ஷனை நான் அப்போ என்ன வரும் அப்படின்னா இது டோட்டல் ஹைட்டு ஹெச்சு. ஹோலுக்கு மேலே இருக்க போர்ஷன் ஸ்மால் ஹெச் அப்படின்னா ஹோலுக்கு கீழே இருக்க போர்ஷன் டோட்டல் ஹைட் மைனஸ் ஹோலுக்கு மேலே இருக்க ஹைட். ஸோ ஹெச் மைனஸ் கேபிட்டல் ஹெச் மைனஸ் ஸ்மால் ஹெச், இதுதான் வந்து ஹைட். இப்போ இதில் ஹோல் க்ரியேட் பண்ணால் லிக்விட் வெளியில் வரும். இதோட வெலாசிட்டி V2. இப்போ இதில் இருக்க லிக்விட் வெளியேறும்போது இதில் இருக்க லிக்விட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகும். இது என்ன வெலாசிட்டியில் இந்த லிக்விடோட லெவல் ரெடியூஸ் ஆகுதோ அந்த வெலாசிட்டி வந்து V1. அப்புறம் இந்த ஸ்பேஸ் வந்து இந்த ஏரியா வந்து என்ன அப்படின்னா A1. இந்த ஹோல் நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறதோட ஏரியா வந்து என்ன அப்படின்னா A2. A2. சரி, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி. இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பெர்னாலிஸ் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். ஸோ பெர்னாலிஸ் ஃபார்முலான்றது P1 ப்ரெஷர் எனர்ஜி 1 ப்ளஸ் half into rho into V1 square, இது கைனடிக் எனர்ஜி, ப்ளஸ் half into rho into V1 square ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா
இப்போ ஹோல் இந்த இடத்துல நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ ஹோலுக்கு மேலே ஹச்ன்ற ஹைட்டில் வாட்டரோட லெவல் இருக்குது, ஸ்மால் ஹச்ன்ற ஹைட்டில் வாட்டரோட லெவல் இருக்குது. அப்போ இங்கே இருக்க பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ρg இன்ட்டு ஹச். ஹோலுக்கு மேலே எவ்வளோ அளவுக்கு வாட்டர் ஃபில்லப் ஆகிருக்கோ அதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி, which is equal to, இப்போ வாட்டர் வெளியில் வருது, அதோட ப்ரெஷர் வந்து என்ன அப்படின்னா P2 ப்ளஸ் half into rho into அது வெளியில் வர்ற வெலாசிட்டி V2 ஸ்கொயர் ப்ளஸ் வாட்டர் வெளியில் வந்ததுன்னா கீழே கிரவுண்டுக்கு போயிடுது. அப்போ இருக்க பொட்டன்ஷியல் எனர்ஜி எல்லாமே வாட்டர், இங்கே இருக்க வாட்டர் கீழே போகும்போது கிரவுண்டுக்கு போகும்போது அதில் என்ன இருக்கும் அப்படின்னா கைனடிக் எனர்ஜி மட்டும்தான் இருக்கும். என்ன எனர்ஜி இருக்காது அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்காது. ஸோ ஒரு பார்ட்டிகிள் நான் கிரவுண்ட்லேருந்து மேலே கொண்டு போகும்போது இந்த பார்ட்டிகளுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். இப்போ இதை வந்து நான் ட்ராப் பண்ணுறேன், இந்த பார்ட்டிகளை நான் ட்ராப் பண்ணேன்னா இந்த பார்ட்டிகிள் வந்து கீழே வந்து விழுந்துடும். the total potential energy will be converted into kinetic energy. ஸோ பொட்டன்ஷியல் இங்கே மேலேருந்து கீழே வரும்போது அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா லாஸ் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆர் கெயின் இன் கைனடிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கெயின் இன் கைனடிக் எனர்ஜி. அப்போ கீழே விழுகிற பார்ட்டிகளுக்கு வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜியோட வேல்யூ கீழே விழுகும்போது அதோட வேல்யூ என்ன ஆகிடும் அப்படின்னா 0 ஆகிடும். பட் கீழே விழுகும்போது the water will have some velocity, so it will have some kinetic energy. இப்போ உள்ளே இருக்க லிக்விட் வெளியில் இருக்க லிக்விட் ரெண்டுமே சேம் தான். அப்போ ரெண்டோட ப்ரெஷருமே வந்து என்ன அப்படின்னா ஈக்குவல், P1 is equal to P2. ஸோ இப்போ P1 P2 ரெண்டும் என்ன ஆகிடும் அப்படின்னா கேன்சல் ஆகிடும். மோஸ்ட்லி இந்த ப்ரெஷர் வந்து என்ன அப்படின்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், இப்போ மேலே இருக்க ஏர்னால வர்ற ப்ரெஷர் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், இதுதான் வந்து என்ன அப்படின்னா ப்ரெஷர் எனர்ஜி. சரி, இங்கே நம்ம எந்த பம்பும் யூஸ் பண்ணல வாட்டரை வெளியில் எடுக்கிறதுக்கு, ஜஸ்ட் ஒரு ஹோல் க்ரியேட் பண்ணுறோம், அதில் வெளியில் வாட்டர் வருது. ஸோ அப்போ ரெண்டு இடத்துலையும் இருக்கிறது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், அதாவது P1 is equal to P2 is equal to P0 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அப்போ இந்த P1 P2 ரெண்டும் கேன்சல் ஆகிடுது. அப்போ நமக்கு ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா half into rho into V1 square plus rho GH is equal to half into rho into V2 square, half into rho into V2 square. சரி, இப்போ அடுத்தது இப்போ இதிலேருந்து half into rho into V2 square minus half into rho into V1 square is equal to 2G into H. சரி, rho G into H. ரோ ரெண்டு பக்கமும் காமனாக எடுத்தோன்னா கேன்சல் ஆகிடும். ஸோ half into V2 square minus V1 square into rho is equal to rho into GH. ரோ கேன்சல் ஆகிடுது. அப்போ V2 square minus V1 square is equal to 2GH. V2 square minus V1 square is equal to 2GH. ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா A1 V1 is equal to A2 V2 அப்படின்னு தெரியும், A2 V2 அப்படின்னு தெரியும். From this V1 is equal to A2 divided by A1 into V2. V2 is equal to A2 by, sorry, V1 is equal to A2 by A1 into V2. ஸோ இப்போ நமக்கு A2 A1 இது ரெண்டையும் நம்ம இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ V2 ஸ்கொயர் மைனஸ் V1க்கு பதிலாக A2 by A1 into V2 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா A2 ஸ்கொயர் divided by A1 ஸ்கொயர் into V2 ஸ்கொயர் is equal to 2GH. From this V2 ஸ்கொயர் காமனாக எடுத்தோம்னா 1 minus A2 ஸ்கொயர் divided by A1 ஸ்கொயர் is equal to 2GH. இப்போ இந்த பீக்கரில் எடுத்துட்டோம் அப்படின்னா A1ன்றது இந்த ஏரியா, A2ன்றது ஹோலோட ஏரியா. இப்போ இந்த ஏரியா கம்பேர் பண்ணும்போது ஹோலோட ஏரியான்றது வெரி வெரி ஸ்மால், அதாவது A2 is very very less than A1. A2 is very very less than A1. Then A2 by A1 is approximately equal to 0. A2 by A1 is approximately equal to 0. அப்போ அதை ஸ்கொயர் பண்ணும்போது அது வந்து ரொம்ப ஸ்மாலர் வேல்யூவாக இருக்கும், 0 ஆகிடும். Therefore V2 square into 1 minus 0 is equal to 2GH. Therefore V2 square is equal to 2GH. So from this V2 is equal to root of 2GH. So V2ன்றது தான் என்ன அப்படின்னா velocity of water that comes out. Velocity of water that comes out. So velocity of water that comes out is equal to, வெளியில் வர்ற வாட்டரோட velocity என்ன அப்படின்னா is equal to root of 2G into H. சரி, is equal to root of 2G into H. இப்போ அடுத்தது செகண்ட் கேஸ் நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்னென்ன வேணும்? டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி இன்ட்டு டைம். ஸோ வெலாசிட்டி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டைம் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல ஹோல் எடுத்தேன்,
இப்போ இந்த இடத்துல ஒரு ஹோல் எடுத்துட்டேன். இதோட ஹைட் வந்து என்ன அப்படின்னா ஹச், இதோட ஹைட் வந்து என்ன அப்படின்னா ஹச் மைனஸ் ஹச், இதோட டோட்டல் ஹைட் வந்து என்ன அப்படின்னா கேபிட்டல் ஹெச்ன்னு எடுத்துட்டேன். ஒரு டோட்டல் ஹைட்டு கேபிட்டல் ஹெச். இப்போ ஹோல் இருக்க ஹைட் வந்து என்ன அப்படின்னா ஹச் மைனஸ் ஹச். ஹோல் இருக்க ஹைட் வந்து என்ன அப்படின்னா ஹச் மைனஸ் ஹச். இப்போ ஒரு பார்ட்டிக்கல் மேலே இருக்குது. இப்போ கிரவுண்ட்லேருந்து இது என்ன ஹைட்டில் இருக்குது அப்படின்னா ஹச்ன்ற ஹைட்டில் இருக்குது. அப்போ இந்த பார்ட்டிக்கல் மேலேருந்து கீழே வர்றதுக்கு எடுத்துக்கிற ட்ராவல் டைம் என்ன அப்படின்றது கைனமேட்டிக்ஸ்லேயே பார்த்துருப்போம். T is equal to root of 2h divided by g. Time taken for the particle to travel to the ground is T is equal to root of 2h divided by g. இப்போ ஹோல் இந்த இடத்துல இருக்குது, வாட்டர் வெளியில் வருது. இது என்ன ஹைட் ட்ராவல் பண்ணுது அப்படின்னா h மைனஸ் ஹச்ன்ற ஹைட் ட்ராவல் பண்ணுது. h மைனஸ் ஹச்ன்ற ஹைட் ட்ராவல் பண்ணுது. தென் the time taken for the water to reach the ground. Time taken for the water to reach the point from A to B. ஏலேருந்து B ரீச் ஆகிறதுக்கு எடுத்துக்கிற டைம் என்ன அப்படின்னா 2 into ஹைட்டோட வேல்யூ h மைனஸ் ஹச் டிவைடட் பை g. So time taken for the water to reach the ground from the hole through the pipe is T is equal to root of 2h minus h divided by g. From this displacement x is equal to velocity into time. So velocity of water that comes out is equal to root of 2gh into time that is taken for the water to reach the ground is root of 2 into h minus h by g. இப்போ இந்த g cancel ஆகிடுது. அப்போ root of 2h into 2 into h minus h. அப்போ நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட வேல்யூ x is equal to root of 4h into h minus h வந்துருது. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணோன்னா x square is equal to 4h into h minus h. 4h into h minus h. சரி, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, இப்போ பீக்கர் இந்த இடத்துல இருக்குது, வாட்டர் கீழே வந்து விழுகிறது, இந்த இடத்துல விழுகுது. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதை தான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். இப்போ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட மேக்ஸிமம் வேல்யூ என்னவாக இருக்கும்? பீக்கர்லேருந்து இது வாட்டர் வந்து கீழே வந்து விழுகுது. இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட வேல்யூ மேக்ஸிமமாக எப்போ இருக்கும் அப்படின்றது தான் நம்ம அடுத்து பார்க்க போகிற கான்செப்டை. ஆல்ரெடி மேக்ஸிமா மினிமா அப்படின்னு ஒரு விஷயம் படிச்சிருப்பீங்க. ஸோ மேக்ஸிமா மினிமான்றது என்ன அப்படின்னா y is equal to minus x square plus 36x minus 42 அப்படின்னு இருந்தது அப்படின்னா, இப்போ எக்ஸுக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய்யோட வேல்யூ மேக்ஸிமமாக இருக்கும் இல்லை மினிமமாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? dy by dx is equal to minus 2x plus 36. ஸோ இதை ஜீரோவுக்கு ஈக்குவேட் பண்ணுவோம்னா 2x is equal to 36. அப்போ x is equal to 18. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 18ன்னு போடும்போது ஒன்று ஒய்யோட வேல்யூ எய்தர் y will be maximum or y will be minimum. ஸோ இந்த மினிமம் மேக்ஸிமம்ன்றது எப்படி கண்டுபிடிப்போம்னா d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர். இதை திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு இங்கே என்ன கிடைக்கும்னா -2. அப்போ வேல்யூ நெகட்டிவாக இருந்தால் மேக்ஸிமம். செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் நெகட்டிவாக இருந்தால் ஒய்யோட வேல்யூ மேக்ஸிமம், பாசிட்டிவாக இருந்ததுன்னா ஒய்யோட வேல்யூ வந்து மினிமம். பாசிட்டிவ்னா ஒய்யோட வேல்யூ மினிமம். சரி, இப்போ இந்த கான்செப்டை விட்டுருவோம், நம்ம டைரெக்டாக இந்த கான்செப்டை மட்டும் ஃபாலோ பண்ணுவோம். இப்போ நமக்கு என்ன கிடைச்சிது? x square is equal to 4h into h minus h. x square is equal to 4h into h minus h கிடைச்சிது. இப்போ இது எக்ஸ்பாண்ட் பண்ணோன்னா 4h into h minus 4h square. 4h into h minus 4h square. சரி, இப்போ நமக்கு x square is equal to 4h minus 4h squareன்னு வந்திருக்கு. இப்போ இதிலிருந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு இந்த ஹச்சோட வேல்யூ என்னவாக இருந்தால் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு தெரியணும். இந்த ஹைட்டோட வேல்யூ என்னவாக இருக்கும்போது இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக்ஸிமமாக இருக்கும்னு தெரியணும். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா எனக்கு என்ன வரும்? ஆல்ரெடி எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ 2x into dx divided by dh is equal to, இங்கே 4hன்றது கான்ஸ்டன்ட்டு, h டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 1, minus 4ன்றது கான்ஸ்டன்ட்டு, h ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 2h. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம்? dy by dx கண்டுபிடிச்சோம். அடுத்து அதை ஜீரோவுக்கு ஈக்குவேட் பண்ணோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்கே dx by dh வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜீரோன்னு போட போகிறோம். ஸோ 2x into 0 is equal to 4h minus 8h.
So 2x into 0, 0. Upper 4h minus 8h is equal to 0. From this 4h is equal to 8h. Therefore, h is equal to 4 into capital H divided by 8. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா 2 which is equal to h divided by 2. அப்போ இந்த வாட்டரோட லெவல், இந்த வாட்டருக்கு மேலே இருக்க ஹைட்டோட வேல்யூ h by 2 இருந்ததுன்னா, இந்த வாட்டருக்கு மேலே இருக்க ஹச்சோட வேல்யூ h by 2 இருந்ததுன்னா, அந்த இடத்துல நம்ம ஹோல் க்ரியேட் பண்ணோன்னா இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமமாக இருக்கும். இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியுது, ஹச்சோட வேல்யூ h is equal to h by 2 இருந்ததுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமமாக இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமமாக இருக்கும். இப்போ மேலேருந்து பார்க்கும்போது h by 2ன்னு சொல்லிட்டோம். அப்போ கீழேருந்து பார்க்கும்போது, ஸோ இப்போ ஒரு பீக்கர் இருக்குது, இதோட டோட்டல் ஹைட் வந்து h, இதோட டோட்டல் ஹைட்டு h. இங்கே இதை வந்து ஸ்மால் ஹெச்ன்னு சொல்கிறோம், இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா h மைனஸ் ஹெச்ன்னு சொல்கிறோம். இப்போ இதோட வேல்யூ h by 2வாக இருந்தது அப்படின்னா, இதோட வேல்யூ h by 2வாக இருந்ததுன்னா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமமாக இருக்கும்னு சொல்லியாச்சு. இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும்னா மேக்ஸிமமாக இருக்கும்னு சொல்லியாச்சு. அப்போ இதோட வேல்யூ என்னவாக இருக்கும், இது h by 2னா இதுவும் h by 2 தானே. therefore h minus h is equal to h divided by 2. h minus hோட வேல்யூ h by 2வாக இருக்கணும். from this h is equal to h minus h by 2 is equal to h by 2. எல்லாம் ஒன்று தான். ஸோ கீழேருந்து மேலே இருக்க ஹைட்டும் மேலேருந்து கீழே இருக்க ஹைட்டும் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா, இந்த ரெண்டு ஹைட்டும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். அதாவது h மைனஸ் h is equal to h, இந்த ரெண்டு ஹைட்டும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். h மைனஸ் h is equal to h. ஏன்னா இதோட வேல்யூவும் h by 2, இதோட வேல்யூவும் h by 2. ஸோ ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் will be maximum. Okay. Next. ஸோ ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ன்றது இட்ஸ் அ வாஸ்ட் டாபிக். ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா விஸ்காசிட்டி. ஸோ இந்த விஸ்காசிட்டி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டயக்ராம் வந்து நான் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இதில் வாட்டரோட ஃப்ளோ காமிச்சிருக்காங்க இந்த டயக்ராமில். இப்போ இதில் வாட்டரோட ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா சென்டர் பாயிண்டில், இப்போ இதோட வாட்டர் ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் இதோட வெலாசிட்டி வந்து மேக்ஸிமமாக இருக்குது. சைடில் இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெலாசிட்டி இஸ் மினிமம். வெலாசிட்டி இஸ் மினிமம். ஏன்னா இது பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வேறு ஒரு சர்ஃபேஸ் இருக்குது. இந்த ரெண்டு பக்கமும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு சர்ஃபேஸ் இருக்குது. அப்போ வேறு ஒரு சர்ஃபேஸை தொட்டு போகும்போது இந்த வாட்டரோட வெலாசிட்டி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா டிக்ரீஸ் ஆகுது. சென்டரில் ரெண்டு பக்கமுமே வாட்டரோட மாலிகுல் தான் இருக்குது, எல்லா பக்கமும் வாட்டரோட மாலிகுல் தான் இருக்குது. அப்போ வெலாசிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல இந்த வெலாசிட்டி இஸ் மேக்ஸிமம். ஸோ இன்னொரு மெட்டீரியலோட லேயரை டச் பண்ணும்போது வெலாசிட்டி மினிமம் ஆகுது. அதே இதை சுற்றி எல்லாமே வாட்டரோட லேயராக இருந்தது அப்படின்னா வெலாசிட்டி வந்து மேக்ஸிமம் இருக்குது. இப்போ இங்கேருந்து இது போக வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி இங்கேருந்து இங்கே வர வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ சென்டரில் வெலாசிட்டியோட வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜஸ்ட் ஐ ஷோ சம் அதர் டயக்ராம். ஸோ அது பார்க்கும்போது இன்னும் தெளிவு வந்துருக்கு. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா விஸ்கசிட்டி. இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த லேயரை ஒட்டி போகிற பார்ட்டிகிள், இந்த ப்ளூ கலர் டாட்ஸ் பாருங்கள், இந்த லேயரை ஒட்டி இருக்கிறது வந்து ஸ்லோவாக போகுது. அதே இது சென்டர் ஸ்பேஸில் இருக்கிறது வந்து ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. சென்டரில் போகிறது ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகுது. ஸோ இந்த இடத்துல இங்கே எல்லாமே ஒரே பாயிண்டில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ சென்டர் பார்ட்டிகிள் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் ஸ்பீடாக ஃப்ளோ ஆகுது. இது இந்த ஃபைனல் பார்ட்டிகிள் வந்து பார்த்தோம்னா
இந்த ரெண்டு பார்ட்டிகளை வந்து பார்த்திங்கன்னா இட் ட்ராவல்ஸ் வெரி வெரி ஸ்லோவாக. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ. ஸோ ஒரு பார்ட்டிகள் வந்து அதே லேயரில் ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது, அதோட லேயர் டைமென்ஷன் வந்து மாறாமல் ஃப்ளோ ஆகிட்டு இருந்தது அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் தி லேமினார் ஃப்ளோ ஆர் ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோன்னு பேர். நெக்ஸ்ட்டு ஸோ இது வந்து டர்புலன்ட் ஃப்ளோ. இந்த டர்புலன்ட் ஃப்ளோவில் பார்த்திங்கன்னா இந்த பார்ட்டிகளோட அந்த இது வந்து ஸ்ட்ரைட் லைனில் இல்லை. ஸோ பார்ட்டிகள் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இட் ட்ராவல்ஸ். இந்த பார்ட்டிகள்லாம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு விஷயம் பார்த்துருப்போம், என்ன அப்படின்னா இனர்ஷியா. ஸோ இப்போ இந்த இனர்ஷியானால என்ன ஆகுது அப்படின்னா இந்த பாடி இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து உள்ள அந்த லேயரில் இருக்க பார்ட்டிகல்ஸ் வந்து சேம் டைமென்ஷனில் ட்ராவல் ஆகாமல் இட் ட்ராவல்ஸ் இன் வேரியிங் பாத். ஸோ ஒரே பாத்தில் இல்லாமல் வேறு வேறு பாத்தில் ட்ராவல் ஆகுது. இட் ட்ராவல்ஸ் டுவர்ட்ஸ் தி சென்டர் அட் மோஸ்ட். ஸோ சென்டரை நோக்கி போயிட்டே இருக்கு. இட் ட்ராவல்ஸ் டுவர்ட்ஸ் தி சென்டர். ஸோ அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இனர்ஷியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எல்லா பார்ட்டிகளுமே ட்ரைஸ் டு ரீச் த சென்டர், அதுதான் நம்ம இனர்ஷியா அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃப்ளோவுக்கு பேர் என்ன அப்படின்னா டர்புலன்ட் ஃப்ளோ. இப்போ இதுலலாம் வந்து என்ன இருக்கும், என்ன ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா விஸ்கஸ் ஃபோர்ஸ். இதுலலாம் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா we have viscous force. ஸோ இப்போ நான் ஒரு விஷயம் சொன்னேன், என்ன சொன்னேன் அப்படின்னா இப்போ ஒரு லேயர் இருக்குது, இப்போ இதில் நடுவில் ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகுது, இதில் ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. இப்போ இதோட ஹைட் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒய் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த ஹைட் இன்க்ரீஸ் ஆக வெலாசிட்டி ஆஃப் பார்ட்டிகிள் வந்து வெலாசிட்டி ஆஃப் தட் பர்டிகுலர் ஃப்ளூயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஹைட் இன்க்ரீஸ் ஆக வெலாசிட்டி ஆஃப் தட் பர்டிகுலர் ஃப்ளூயிட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஒய்ன்னு வர்றப்போ அதோட வெலாசிட்டி வந்து என்ன அப்படின்னா u. ஸோ dyன்னு வர்றப்போ என்ன வந்துடுது அப்படின்னா du அப்படின்னு இருக்குது. therefore the total velocity becomes u plus du. The total velocity will becomes y plus dy. Y plus dy இந்த ஸ்பாட்டில் இதோட வெலாசிட்டி என்ன இருக்குது அப்படின்னா u plus du அப்படின்ற வெலாசிட்டியில் இருக்குது. yன்ற ஹைட்டில் the velocity is u, dyன்ற ஹைட்டில் the velocity is du. அப்போ டோட்டல் வெலாசிட்டி என்ன அப்படின்னா u plus du, டோட்டல் ஹைட் என்ன அப்படின்னா y plus dy. ஸோ இதிலிருந்து நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா du by dy. So viscous force is directly proportional to the velocity with respect to height, du divided by dy or du divided by dx. இப்போ இது ரெண்டாவது இன்னொன்று என்ன அப்படின்னா ஏரியா. இதோட ஏரியா இன்க்ரீஸ் ஆக இதோட ஹைட் வந்து வேரி ஆகும். அப்போ இதில் அடுத்த மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறது என்ன அப்படின்னா ஏரியா. ஸோ ஏரியா இன்க்ரீஸ் ஆக ஹைட் இன்க்ரீஸ் ஆகும். ஹைட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இந்த வெலாசிட்டி வந்து வேரி ஆகும். ஸோ மூணாவது இது என்ன அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்கசிட்டி. இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்கசிட்டின்றது என்ன அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம். இப்போ சாதாரணமாக ஒரு பிவிசி பைப்பில் நம்ம லிக்விடை ஃப்ளோ பண்ணுறோம். அப்போ இந்த லிக்விடுக்கும் இந்த சர்ஃபேஸுக்கும் நடுவில் இருக்க கான்டாக்ட் ஒரு மாதிரி இருக்கும். இது ஒரு ரிவர் ஃப்ளோ ஆகுது. ரிவரில் ரெண்டு பக்கமும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சாண்டு தான் இருக்கும். ஸோ சாண்ட் இருக்கும். அப்போ அதில் வாட்டரோட எஃபெக்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். அப்போ இதில் அடுத்த மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறது எது அப்படின்னா விஸ்கசிட்டி, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்கசிட்டி பிட்வீன் டூ லேயர்ஸ் பிட்வீன் த லிக்விட் அண்ட் தி லேயர். தேர்ஃபோர் இதை ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா viscous force is equal to eta into a into du divided by dx or dv by dx or du by dy dv by dy எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விஸ்கஸ் ஃபோர்ஸ். ஸோ இதை தான் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா ஸ்டோக்ஸ் ஸ்பெரிக்கல் ஸ்ட்ரக்சரில் இருக்க ஒரு கியூபிக் லேயர் ஒரு ஸ்பெரிக்கல் லேயரில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிக்கிளில் ஒரு ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அதோட விஸ்கஸ் ஃபோர்ஸோட வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னா 6π eta into r into v அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ ஆர்ன்றது அந்த மெட்டீரியலோட ரேடியஸ், வீன்றது என்ன அப்படின்னா வெலாசிட்டி, இந்த வீன்றது வெலாசிட்டி, இந்த வீன்றது என்ன அப்படின்னா விஸ்கஸ் ஃபோர்ஸ், இந்த v வந்து என்ன அப்படின்னா விஸ்கஸ் ஃபோர்ஸ். திஸ் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் தி ஸ்டோக்ஸ் லா. ஜஸ்ட் உங்களுக்கு இந்த பேசிக் நாலேஜ் மட்டும் தெரிஞ்சாங்க. ஸ்டோக்ஸ் லான்றது என்ன அப்படின்னா 6π eta into r into v. இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஸ்டோக்ஸ் லா.
நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ ஒரு லிக்விடில் வந்து அதோட சர்ஃபேஸை பேஸ் பண்ணி என்ன ஆகுது அப்படின்னா அதோட டென்ஷன் மாறுது. இப்போ ஒரு பைப் இருக்குது, இது ஒரு பைப்போட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து லிக்விட் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. லிக்விட் வந்து ஃப்ளோ ஆகுதுன்னா இந்த போர்ஷன் எல்லாத்துலேயுமே வந்து லிக்விட் டச் ஆகிருக்கும். இந்த போர்ஷன் எல்லாத்துலேயுமே லிக்விட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இந்த சர்ஃபேஸோட கான்டாக்டில் இருக்கும். அப்போ இந்த இடத்துல க்ரியேட் ஆகிற டென்ஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன். இந்த இடத்துல க்ரியேட் ஆகிற டென்ஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன். ஸோ இந்த சர்ஃபேஸ் டென்ஷன்றது இங்கே ஆரம்பித்து இது வரை இருக்கும். இப்போ இதோட ரேடியஸ் ஆர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த லென்த் வந்து என்ன அப்படின்னா 2π × r. இந்த லென்த் வந்து என்ன அப்படின்னா 2π × r. சர்ஃபேஸோட லென்த் என்ன அப்படின்னா 2πr. இப்போ ஃபோர்ஸ்ன்றது அந்த டென்ஷன் இன்ட்டு அந்த லென்த், டென்ஷன் இன்ட்டு 2πr. அதாவது டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை லென்த் ஆர் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டென்ஷன் இன்ட்டு லென்த். அந்த லென்த் ஆஃப் தி கான்டாக்ட், லென்த்னு சொல்லக்கூடாது, லென்த் ஆஃப் த கான்டாக்ட் தான். இப்போ இந்த ஃப்ளூயிட் வந்து அந்த சர்ஃபேஸோட என்ன லென்த்தில் கான்டாக்டில் இருக்கோ அந்த லென்த். ஸோ திஸ் இஸ் 2πr. இப்போ அப்வர்ட் ஃபோர்ஸில் இருக்குது, இது 2πr. டீன்றது சர்ஃபேஸ் டென்ஷன், ரோன்றது டென்சிட்டி ஆஃப் த லிக்விட், இங்கே ஹச்ன்றது என்ன அப்படின்னா ஹைட்டு. அப்போ இதில் இருக்க ப்ரெஷர் என்ன அப்படின்னா ρg × h அப்படின்னு சொல்லி. ஸோ ப்ரெஷர்ன்றது என்ன அப்படின்னா ρg × h. சரி, ஸோ ஃபோர்ஸ்ன்றது என்னது? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா. ஃபோர்ஸ்ன்றது என்னது? ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா. இங்கே ஃபோர்ஸ்ன்றது என்னது? 2π t × 2πr. அப்போ ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா இஸ் ஈக்குவல் டு 2πr × t. 2πr × t. இங்கே ஏரியா, இது ஏரியா வந்து இது என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது அப்படின்னா சர்க்குலர் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. தேர்ஃபோர் ஏரியா இஸ் πr². அப்போ ப்ரெஷர் இன்ட்டு πr² இஸ் ஈக்குவல் டு 2πr × t. 2πr × t. ஸோ இப்போ இங்கே r கேன்சல் ஆகிடும், பை கேன்சல் ஆகிடும். தேர்ஃபோர் ப்ரெஷர் கிரியேட்டட் இன் த சர்ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு 2t / r. ப்ரெஷர் கிரியேட்டட் இன் த சர்ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு 2t / r. ஸோ ரெண்டே விஷயம் தான், ரெண்டு இதை நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஃபோர்ஸ்ன்றது டென்ஷன் இன்ட்டு லென்த்து, இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா ஃபோர்ஸ்ன்றது ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா. இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வேல்யூ கிடச்சிரும். இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ரெஷரோட வேல்யூ கிடச்சிரும். ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு 2t / r. ஆர் டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு 2 × r / p. டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு 2 × r / p. இப்போ அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேபிலரி ரைஸ். ஸோ இது ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இதோட ஹெட்டிங் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லிக்விட் மெனிஸ்கஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த டென்ஷன்னால், இந்த சர்ஃபேஸில் இருக்க டென்ஷன்னால் என்ன ஆகுது அப்படின்னா இந்த லிக்விட் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் ஃபார்ம் ஆகுது. மெனிஸ்கஸ் ஒரு சின்ன கான்வெக்ஸ் இதில் வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த லிக்விடோட ஹைட் வந்து ரெடியூஸ் ஆகுது சென்டர் போர்ஷனில். இப்போ இந்த லிக்விட் மெனிஸ்கஸ் அப்படின்றது எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா டென்ஷன். ஸோ சர்ஃபேஸ் டென்ஷனை பேஸ் பண்ணியிருக்கு. இப்போ இதில் ரெண்டு டென்ஷன் ஆக்ட் ஆகும். இப்போ இதில் வந்து டென்ஷன் வந்து இந்த ஆங்கிளில் இருக்குது அப்படின்னு, தீட்டா அப்படின்ற ஆங்கிளில் இருக்குது அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இது ரெண்டு. இப்போ இந்த ஆங்கிள் இப்படியும் எடுக்கலாம், இல்லை ஆங்கிள் வந்து தீட்டா அப்படின்றது இப்படியும் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ வெர்டிக்கல் சைடில் எடுப்போம். இப்போ இந்த தீட்டா வந்து இப்படி இருக்குது, ஆங்கிள் வந்து இப்படி இருக்குன்னா ஸோ இந்த டென்ஷன் இது t அப்படின்னா இது t × cos θ, இது வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா t × sin θ. இப்போ லிக்விட் இந்த டைரக்ஷனில் ட்ராவல் பண்ண போகிறது கிடையாது. ஒன்று லிக்விட் ரைஸ் ஆகும், இல்லை லிக்விடோட லெவல் வந்து ரெடியூஸ் ஆகும். அப்போ t sin θன்றது இங்கே மேஜர் ரோல் ப்ளே பண்ணாது. எது மட்டும்தான் ரோல் ப்ளே பண்ண போகுது அப்படின்னா t cos θ மட்டும்தான் ப்ளே பண்ண போகுது. ஸோ t cos θ இன்ட்டு அந்த சர்ஃபேஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 2πr இஸ் ஈக்குவல் டு ρg × h. 2πr × ρ × g × h. ஸோ ஃப்ரம் திஸ் ρg × h. இப்போ இதில் இருந்து ஸோ ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா வந்து என்ன அப்படின்னா π × r².
ஏரியா வந்து என்ன அப்படின்னா பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர். அப்போ பை கெட்ஸ் கேன்சல்டு, ஆர் ஸ்கொயர் அண்ட் ஆர் கெட்ஸ் கேன்சல்டு. ஸோ ஃப்ரம் திஸ் ஹச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ரோ ஜி ஹச் இன்ட்டு ஆர் இஸ் ஈக்குவல் டு 2t இன்ட்டு காஸ் தீட்டா. 2t இன்ட்டு காஸ் தீட்டா. ஃப்ரம் திஸ் ஹச் இஸ் ஈக்குவல் டு, ஹைட்டோட வேல்யூ என்ன வந்துடும்னா 2t இன்ட்டு காஸ் தீட்டா டிவைடட் பை ரோ ஜி இன்ட்டு ஆர். ரோ ஜி இன்ட்டு ஆர். ஸோ ரோன்றது டென்சிட்டி, ஜின்றது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, ஆர்ன்றது ரேடியஸ், டீன்றது சர்ஃபேஸ் டென்ஷன், தீட்டான்றது அந்த லிக்விட் என்ன ஆங்கிளில் அந்த மெனிஸ்கஸ் க்ரியேட் ஆகிருக்கும் அந்த ஆங்கிள். ஸோ இது வந்து பார்த்தோம்னா கேபிலரி ரைஸு. இப்போ இது அடுத்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ மெனிஸ்கஸ் வந்து சைடில் மேலேயும் சென்டரில் கீழேயும் இருந்ததுன்னா அது வந்து கேபிலரி ரைஸுன்னு சொல்கிறோம். இப்போ இது ஸோ ஓகே, இப்போ இது எல்லாமே கேபிலரி ரைஸ் தான் இருக்குது. இப்போ இதை தான் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ இது லிக்விட் வந்து இந்த ஷேப்பில் இருந்ததுன்னா, லிக்விட் வந்து இப்படி இருந்தது அப்படின்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் தி கேபிலரி ஃபால். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா கேபிலரி ஃபால். இந்த கேபிலரி ஃபாலோட ஸோ 2 cos theta into 2 pi r, அதாவது டென்ஷன் இன்ட்டு லென்த். டென்ஷன் இன்ட்டு லென்த்ன்றது ஃபோர்ஸு இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா. ப்ரெஷர்ன்றது ரோ ஜி ஹெச், ஏன்னா இந்த லிக்விடோட ஹைட் இந்த லெவலுக்கு மேலே இது என்ன ஹைட்டில் இருக்குன்னா ஹச் இன்ட்டு ஏரியா. இது வந்து சர்க்குலர் ஷேப்பில் இருந்ததுன்னா பை ஆர் ஸ்கொயர். ஸோ பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர். அவ்வளோதான். இதுதான் சர்ஃபேஸ் டென்ஷனுக்கும் சர்ஃபேஸ் டென்ஷன் இன்ட்டு லென்த்துக்கும் ப்ரெஷர் இன்ட்டு ஏரியாவுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப். ஸோ இப்போ லிக்விட் வந்து இந்த இதில் இருந்ததுன்னா இதுக்கு பேர் கேபிலரி ஃபால்னு சொல்கிறோம். இப்போ டென்ஷன் டவுன்வர்ட்ஸ் லேக்ட் ஆகும், அதனால தான் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா கேபிலரி ஃபால். அகெயின் இங்கேயும் என்ன அப்படின்னா சேம் நொட்டேஷன் தான் ஃபாலோ ஆக போகுது. ஸோ இதில் ஹைட்டோட வேல்யூ என்ன வந்துடும் அப்படின்னா 2t இன்ட்டு காஸ் தீட்டா டிவைடட் பை ரோ ஜி இன்ட்டு ஆர். 2t இன்ட்டு காஸ் தீட்டா டிவைடட் பை ரோ இன்ட்டு ஜி இன்ட்டு ஆர். த சேம் நொட்டேஷன் இஸ் கோயிங் டு ஃபாலோ. ஸோ இன்னும் நம்ம நிறைய கான்செப்ட்ஸ் வந்து ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது we will be clear with the fluid mechanics. ஸோ இதில் ஓரளவு உங்களுக்கு விஷயங்கள் தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது இன்னுமே தெளிவாகிடும். ஓகே, தேங்க்யூ.